இந்த நாட்களில் தியானிக்கும்படிக்கு ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸುವಂತೆ கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனம் ಕರ್ತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ವೇದವಾಕ್ಯ யோவான் 14 அதிகாரம் 27வது வசனம். ಯೋಹಾನ 14ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದರ 27ನೇ ವಾಕ್ಯ. யோவான் 14:27. ಯೋಹಾನ 14 ಅದರ 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ನನ್ನಲ್ಲಿರುವಂತ ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, ಲೋಕವು ಕೊಡುವ ರೀತಿಯಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ, ಹೆದರದೇ ಇರಲಿ. இது இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தை. ಇದು ಯೇಸುವಿನ ಬಾಯಿಂದ ಹೊರಟಂತ ಕೃಪೆ ತುಂಬಿದಂತ ಮಾತುಗಳು. இயேசு போன இடமெல்லாம் வெறும் அற்புதங்களை மாத்திரம் செய்யவில்லை, ಯೇಸು ಹೋದಂತ ಜಾಗಗಳೆಲ್ಲ ಬರೀ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡಲಿಲ್ಲ. அவர் கிருபை உள்ள வார்த்தைகளை மக்களோடு பேசினார். ಆತನು ಕೃಪೆ ತುಂಬಿದಂತ ಮಾತುಗಳೊಟ್ಟಿಗೆ ಜನರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡಿದ. அவருடைய வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ள அற்புதங்களை கொண்டு வந்தது. ಆತನ ಮಾತುಗಳು ಜನರ ಒಳಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ತಂದಿತು. அவருடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஆறுதலை கொண்டு வந்தது. ಆತನ ಮಾತುಗಳು ಜನರಿಗೆ ಸಂತೈಸುವಿಕೆಯನ್ನು ತಂದಿತು. அவருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க நமக்குள்ளும் அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ನಮ್ಮೊಳಗೂ ನಾವು ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ. இன்றைக்கு இந்த வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். ಇಂದು ಆ ವಾಕ್ಯದ ನಂತರ ಭಾಗವನ್ನು ನೋಡಿ. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ, ಹೆದರದೇ ಇರಲಿ. இதுதான் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. ಇದುವೇ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ನಿಮಗೆ ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯ. இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள். ಇವತ್ತು ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಿ. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, என் மகனே உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. ನನ್ನ ಮಗನೇ, ನಿನ್ನ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ, ಹೆದರದೇ ಇರಲಿ. என் மகளே உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. ನನ್ನ ಮಗಳೇ, ನಿನ್ನ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದೇ ಇರಲಿ, ಹೆದರದೇ ಇರಲಿ. இந்த உலகத்தில் எந்த மனிதனை சந்தித்தாலும், ಇಂದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಮನುಷ್ಯನನ್ನು ಸಂಧಿಸಿದರು ஏதோ ஒரு பயம் அவனுடைய உள்ளத்தில் இருப்பதைத்தான் பார்க்க முடியும். ಯಾವುದೋ ಒಂದು ಭಯ ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನೋಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. பயமில்லாத மக்களை பார்ப்பது இன்றைக்கு அரிதாய் இருக்கிறது. ಭಯ ಇಲ್ಲದಿರುವಂತ ಜನರನ್ನು ಇವತ್ತು ಕಾಣುವುದು ಬಹಳ ಕಡಿಮೆಯಾಗಿದೆ. வெளியில ரொம்ப சந்தோஷமாய் வீரமாய் பேசுகிறவர்கள் கூட, ಹೊರಗಡೆ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿ ವೀರವಾಗಿ ಮಾತಾಡುವವರು ಕೂಡ தனித்து அவர்களோடு பேச ஆரம்பித்தால் ಏಕಾಂತವಾಗಿ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡಲು ಆರಂಭಿಸಿದರೆ ஏதோ ஒரு பயத்தோடு வாழ்வதை அறிய முடிகிறது. ಯಾವುದೋ ಒಂದು ಭಯದಿಂದ ಜೀವಿಸುವುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಾಗುತ್ತದೆ. உங்களுடைய உள்ளத்தில் கூட ஏதோ ஒரு பயம் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕೂಡ ಯಾವುದೋ ಒಂದು ಭಯವದೆ. உங்களுடைய வியாதியை குறித்த பயம், ನಿಮ್ಮ ವ್ಯಾಧಿಯ ಬಗ್ಗೆ ಇರುವಂತ ಭಯ, உங்களுடைய தேவைகளை குறித்த பயம், ನಿಮ್ಮ ಅಗತ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ಇರುವಂತ ಭಯ, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲದ ಬಗ್ಗೆ ಇರುವಂತ ಭಯ, அசுத்த ஆவிகளை குறித்த பயம், ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳ ಬಗ್ಗೆ ಭಯ, பொல்லாத மனிதர்களை குறித்த ஒரு பயம், ದುಷ್ಟ ಮನುಷ್ಯರ ಬಗ್ಗೆ ಇರುವಂತ ಭಯ, சிலருக்குள்ளே மரண பயம், ಕೆಲವರಲ್ಲಿ ಮರಣ ಭಯ, சிலருக்கு ஒரு காரணமும் இல்லாதபடி ஒரு பயம், ಕೆಲವರಿಗೆ ಯಾವ ಕಾರಣವೂ ಇಲ್ಲ ಆದರೆ ಭಯ. ஏன் என்ன காரணம் என்றே தெரியவில்லை, ಏನು ಯಾಕೆ ಕಾರಣ ಎಂಬುದೇ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. ஆனால் ஒரு பயம் இருக்கிறது. ಆದರೂ ಕೂಡ ಒಂದು ಭಯವು ಅದೇ. ஏதோ ஒரு பயம் உடைய உள்ளத்தின் ஆழத்தில் உங்களை வேதனைப்படுத்துகிறது. ಯಾವುದೋ ಒಂದು ಭಯವು ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಆಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ವೇದನೆ ಪಡಿಸುತ್ತಿದೆ. ஆண்டவர் உங்களை பயத்திலிருந்து இன்னைக்கு விடுதலையாக்க விரும்புகிறார். ದೇವರು ಇಂದು ನಿಮ್ಮನ್ನು ಭಯದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು ಬಯಸುತ್ತಾನೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, 1 ಯೋಹಾನ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನುತ್ತದೆ, பயமானது வேதனை உள்ளது. ಭಯವಾದದ್ದು ವೇದನೆ ಉಳ್ಳದ್ದು. பயம் ஒரு மனிதனை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும். ಭಯವು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ವೇದನೆ ಪಡಿಸುತ್ತಲೇ அது ಇರುತ್ತದೆ. அவனை பாதித்துக் கொண்டே இருக்கும். ಅದು ಅವನನ್ನು ಬಾಧಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. பயத்தில் வாழ்கிற ஒரு மனிதன், ಭಯದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ, நீங்கள் எதிலும் கவனம் செலுத்த முடியாது. ನೀವು ಯಾವುದರಲ್ಲೂ ಗಮನ ಸಲ್ಲಿಸಲು ಆಗೋದಿಲ್ಲ. நீங்கள் படித்துக் கொண்டிருந்தால் ನೀವು ಓದುತ್ತಾ ಇದ್ದರೆ அந்த பயம் உடைய படிப்பை பாதிக்கும். ಆ ಭಯವು ನಿಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು நீங்கள் ಬಾಧಿಸುತ್ತದೆ. வேலை செய்து கொண்டிருந்தால் ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದರೆ பயம் உடைய வேலையை பாதிக்கும். ಆ ಭಯವು ನಿಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ಬಾಧಿಸುತ್ತದೆ. நீங்கள் பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தால் ನೀವು ವ್ಯಾಪಾರ ಮಾಡುತ್ತಿದ್ದರೆ அந்த பயம் உடைய பிசினஸை பாதிக்கும். ಆ ಭಯವು ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರವನ್ನು ಬಾಧಿಸುತ್ತದೆ. பயம் உடைய குடும்பத்தை பாதிக்கும். ಭಯವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಬಾಧಿಸುತ್ತದೆ. பயம் உடைய உறக்கத்தை தூக்கத்தை பாதிக்கும். ಭಯವು ನಿಮ್ಮ ನಿದ್ರೆಯನ್ನು ಬಾಧಿಸುತ್ತದೆ. உங்களுடைய சரீரத்தை அது பாதிக்கும். ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಅದು ಬಾಧಿಸುತ್ತದೆ. அந்த பயம் உள்ளத்தில் இருக்க இருக்க ನಿಮ್ಮ ಭಯವು ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಒಳಗೆ ಇರುತ್ತಾ ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ಒಂದು ಸಂತೋಷವನ್ನು ಅನುಭವಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. எப்பொழுதும் அது வேதனை கொடுத்து கொண்டே இருக்கும். ಯಾವಾಗಲೂ ಅದು ವೇದನೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. சிலருக்கு தன்னுடைய பயத்தை வெளியே சொல்லுவதற்கே பயம். ಕೆಲವರಿಗೆ ತಮ್ಮ ಭಯವನ್ನು ಹೊರಗಡೆ ಹೇಳುವುದಕ್ಕೂ ಭಯ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இந்த பயத்துக்கு
பயத்துக்கு பின்னால் இருப்பது பொல்லாத ஆவி. ಈ ಭಯದ ಹಿನ್ನೆಲೆ ಇರುವುದು ಒಂದು ದುಷ್ಟ ಆತ್ಮ. சாத்தான் இந்த பயத்துக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிறான். ಸೈತಾನನು ಈ ಭಯದ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ. மனிதர்கள் தைரியத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதை அவன் விரும்பவில்லை. ಮನುಷ್ಯರು ಧೈರ್ಯದಿಂದ ಸಂತೋಷದಿಂದ ಜೀವಿಸುವುದನ್ನು ಅವನು ಬಯಸುವುದಿಲ್ಲ. மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்து அடிமைப்படுத்த விரும்புகிறான். ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಭಯವನ್ನು ತಂದು ಅವರನ್ನು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇಡಲು ಬಯಸುತ್ತಾನೆ. 1 யோவான் 3:8 சொல்லுகிறாரு. 1 ಯೋಹಾನ 3:8 ಅನ್ನುತ್ತದೆ. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಾಶಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದ. ஆகவேதான் அவர் அவதரித்தவுடன், ಆದ್ದರಿಂದಲೇ ಆತನು ಅವತರಿಸಿದ ತಕ್ಷಣ இந்த உலகத்திற்கு தேவதூதர்கள் முதல் செய்தியை சொன்னார்கள். ಈ ಲೋಕಕ್ಕೆ ದೇವದೂತರುಗಳು ಪ್ರಥಮ ಸುದ್ದಿಯನ್ನು ಹೇಳಿದರು. லூக்கா 2:10. ಲೂಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. பயப்படாதிருங்கள், ಹೆದರಬೇಡಿರಿ, பயப்படாதிருங்கள், ಹೆದರಬೇಡಿರಿ, உங்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார். ನಿಮಗೋಸ್ಕರ ರಕ್ಷಕನು ಜನಿಸಿದ್ದಾನೆ. தேவன் மனிதனாய் உங்களுக்காகவே வந்திருக்கிறார். ದೇವರು ಮನುಷ್ಯನಾಗಿ ನಿಮಗೋಸ್ಕರವೇ ಬಂದಿದ್ದಾನೆ. ஆகவே பயப்படாதிருங்கள். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಹೆದರಬೇಡಿರಿ. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்காய் மரித்தார். ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ನಮಗಾಗಿ ಸತ್ತನು. அவருடைய சத்துருக்கள் எல்லாம் முடிந்தது என்று எண்ணினார்கள். ಆತನ ಶತ್ರುಗಳು ಎಲ್ಲಾ ಮುಗಿದೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ அவர் ಯೋಚಿಸಿದರು. மீது பொறாமை கொண்டவர்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது ಆತನ எண்ணினார்கள். ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿ ಪಟ್ಟವರು ಎಲ್ಲಾ ಮುಗಿದೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿದರು. இயேசு 3வது நாள் மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தார். ಯೇಸು 3ನೇ ದಿನ ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿ ಜೀವದಿಂದ ಎದ್ದ. அவர் உயிர்த்தெழுந்த உடன் இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்ட முதல் வார்த்தை, ಆತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ತಕ್ಷಣ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಹೇಳಿದಂತ ಮೊದಲನೇ ಮಾತು மார்க் 16:6. ಮಾರ್ಕ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ. பயப்படாதிருங்கள், ಭಯಪಡಬೇಡಿರಿ, இயேசு உயிரோடு இருக்கிறார். ಯೇಸು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾನೆ. பயப்படாதிருங்கள், ಭಯಪಡಬೇಡಿರಿ, இயேசு உயிரோடு இருக்கிறார். ಯೇಸು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾನೆ. இல்லாத சாத்தான் மனுக்குலத்தை பயத்திலே அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ದುಷ್ಟ ಸೈತಾನನು ಮನುಕುಲವನ್ನು ಈ ಭಯದಲ್ಲಿ ಗುಲಾಮಪಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அவன் எப்படி மனிதர்களை அடிமைப்படுத்துகிறான்? ಅವನು ಹೇಗೆ ಮನುಷ್ಯರನ್ನು ಗುಲಾಮಪಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ? எப்படி மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறான்? ಹೇಗೆ ಮನುಷ್ಯನ ಒಳಗೆ ಭಯವನ್ನು ತರುತ್ತಿದ್ದಾನೆ? இந்த வேத புத்தகம் தான் அதை தெளிவாய் சொல்லுகிறது. ಈ ವೇದ ಪುಸ್ತಕವೇ ಅದನ್ನು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. சுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಪರಿಶುದ್ಧ ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ாம் அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 30-31 வசனங்களை கேட்போம். 30-31ನೇ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದಲು ಕೇಳೋಣ. காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ಗಾಳಿ ಬಲವಾಗಿ ಇರುವುದನ್ನು ಕಂಡು ಭಯಪಟ್ಟು ಮುಳುಗಿ ಹೋಗುತ್ತಾ, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸು ಎಂಬುದಾಗಿ ಕರೆದ. இயேசு கையை நீட்டி அவனை தூக்கினார். ಯೇಸು ಕೈಯನ್ನು ಚಾಚಿ ಅವನನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಿದ. அற்ப விசுவாசியே, ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿ, ஏன் சந்தேகப்பட்டாய்? ಯಾಕೆ ಸಂದೇಹಪಟ್ಟೆ? ஏன் சந்தேகப்பட்டாய்? ಯಾಕೆ ಸಂದೇಹಪಟ್ಟೆ என் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார் ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಗದರಿಸುತ್ತಾನೆ. இந்த பயம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தது. ಈ ಭಯವು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಒಳಗೆ ಬಂದಿತು. இயேசுவுடைய சீஷனாகிய பேதுருவுக்குள்ளே வந்தது. ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯನಾಗಿರುವಂತ ಪೇತ್ರನ ಒಳಗೆ ಬಂದಿತು. உடனே கடலுக்குள்ளே அமிழ்ந்து போனான். ಅವನು ನೀರಿನ ಒಳಗೆ ಮುಳುಗಿ ಹೋದ. ஏன் அந்த பயம் வந்தது? ಯಾಕೆ ಆ ಭಯ ಬಂದಿತು? பெரும் காற்று வீசுகிறதை பார்க்கிறான். ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುವುದನ್ನು ನೋಡಿದ. அலைகள் கொந்தளிப்பதை பார்க்கிறான். ಅಲೆಗಳು ಅಲ್ಲೋ ಕಲ್ಲೋಲವಾಗುವುದನ್ನು ನೋಡಿದ. ஐயோ, என்னை சுற்றிலும் பெரும் காற்று வீசுகிறது. ಅಯ್ಯೋ, ನನ್ನ ಸುತ್ತಲೂ ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುತ್ತಿದೆ. அலைகள் கொந்தளிக்கிறது. ಅಲೆಗಳು ಅಲ್ಲೋ நான் ಕಲ್ಲೋಲವಾಗುತ್ತಿದೆ. அமிழ்ந்து போவேனோ? ನಾನು ಮುಳುಗಿ ಹೋಗುವೆನೋ? ஐயோ, நான் அழிந்து விடுவேனோ? ಅಯ್ಯೋ, ನಾನು ಅಳಿದು ಹೋಗುವೆನೋ? அந்த சூழ்நிலை பார்த்த பொழுது ஒரு பயம் உள்ளத்தில் ಆ வருகிறது. ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಒಂದು ಭಯವು ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. சூழ்நிலைகளை வைத்து சாத்தான் ஒரு பயத்தை கொண்டு வருகிறார். ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಇಟ್ಟು ಸೈತಾನನು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಒಳಗೆ ಭಯವನ್ನು ತರುತ್ತಾನೆ. ஐயோ, எனக்கு இந்த வியாதி வந்து விட்டது. ಅಯ್ಯೋ, ನನಗೆ ಈ ವ್ಯಾಧಿ ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ. இது கேன்சர்னு சொல்றாங்க. ಇದು ಕ್ಯಾನ್ಸರ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. நிறைய பேருக்குள்ள பயம் அப்படியே சுண்டு கொள்ளும். ಅನೇಕರಲ್ಲಿ
ಭಯವು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. இந்த வியாதி லட்சத்துல ஒரு ஆளுக்கு தான் வரும். ಈ ವ್ಯಾಧಿ ಲಕ್ಷದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರ ಬರ್ತದೆ. உங்களுக்கு அந்த வியாதி வந்திருக்கிறது, ನಿಮಗೆ ಆ ವ್ಯಾಧಿ ಬಂದಿದೆ. அப்படி மருத்துவர்கள் சொல்லிவிட்டால் ಆ ರೀತಿಯಾಗಿ ವೈದ್ಯರು ஒரு ಹೇಳ್ಬಿಟ್ರೆ மரண பயமே வந்து விடுகிறது. ಒಂದು ಮರಣ ಭಯವೇ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. உங்க பிரச்சனை மாற்றவே முடியாது. ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸಲು உங்க ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. குடும்ப பிரச்சனை பெரிதாகிவிட்டது. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಸಮಸ್ಯೆ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. இனி ஒண்ணும் பண்ண ಇನ್ முடியாது. ಮುಂದೆ ಏನ್ ಮಾಡಲಾಗೋದಿಲ್ಲ. சூழ்நிலையை காண்பித்து காண்பித்து ஒரு பயத்தை உள்ளத்தில் உண்டாக்கும். ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ತೋರಿಸಿ ತೋರಿಸಿ ಒಂದು ಭಯವನ್ನು ನಮ್ಮೊಳಗೆ ತರುತ್ತಾನೆ. உங்களுடைய கடன் பிரச்சனை லட்சங்கள் இருந்தா பரவாயில்ல, ನಿಮ್ಮ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆ ಲಕ್ಷಗಟ್ಲೆ ಇದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, கோடிக்கணக்கா போய்விட்டது. ಕೋಟಿಗಟ್ಲೆ ಹೋಗಿದೆ. இனி இந்த கடன் பிரச்சனை தீரா. ಇನ್ ಮುಂದೆ ಈ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆ ಬಗೆಹರಿಯಲ್ಲ. சாகும் வரைக்கும் அப்படிதான். ಸಾಯುವ ತನಕ ಹಾಗೆಯೇ. உடனே எதிர்காலத்தை குறித்த பயம். ತಕ್ಷಣ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲದ ಬಗ್ಗೆ ಭಯ. உலகம் முழுவதும் எக்கானமி ஃபால்ஸ் வந்து விட்டாரு. ಲೋಕದ ಎಲ್ಲೆಡೆ ಆರ್ಥಿಕತೆಯ ಕುಸಿತ ಬಂದಿದೆ. அமெரிக்காவிலே நிறைய பேர் வேலை இழந்து கொண்டிருக்கிறாங்க. ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಉದ್ಯೋಗವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆயிரக்கணக்கான பேர் வெளியே அனுப்புகிறாங்க. ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಜನರನ್ನು ಹೊರಗಡೆ ಕಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவருக்கு வேலை நிச்சயம் கிடையாது. ನನಗೆ ಉದ್ಯೋಗ ನಿಶ್ಚಯವಿಲ್ಲ. இந்தியாவிலே அது வந்துவிடும். ಭಾರತದಲ್ಲಿ ಅದು ಬಂದ್ಬಿಡುತ್ತದೆ. வேலை நமக்கு இருக்குமா, நாளைக்கு இருக்குமா, பயம். ಉದ್ಯೋಗ ನಮಗೆ ಇರುತ್ತದೆಯಾ, ನಾಳೆ ಇರುತ್ತದೆಯಾ, ಭಯ. சூழ்நிலைகளை காண்பித்து பயப்படுத்துகிறான் பிசாசு. ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ತೋರಿಸಿ ಭಯಪಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ ಸೈತಾನನು. சாத்தான் என்ன கொண்டு வருகிறான்? ಸೈತಾನನು ಏನ್ ತರುತ್ತಿದ್ದಾನೆ? அவிசுவாசத்தை கொண்டு வருகிறான். ಅಪನಂಬಿಕೆಯನ್ನು ತರುತ್ತಿದ್ದಾನೆ. சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ಸಂದೇಹವನ್ನು ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾನೆ. ஆண்டவர் சொன்னார், ஏன் சந்தேகப்பட்டாய்? ದೇವರಂದನು ಯಾಕೆ ಸಂದೇಹಪಟ್ಟೆ? விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ನಂಬಿಕೆಯು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬರುತ್ತದೆ. சந்தேகம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. ಸಂದೇಹವು ಸೈತಾನನ ಬಳಿಯಿಂದ ಬರುತ್ತದೆ. விசுவாசம் தேவனை செயல்பட வைக்கும். ನಂಬಿಕೆಯು ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. பயம் சாத்தானை செயல்பட வைக்கும். ಭಯವು ಸೈತಾನನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. ஆகவே தான் நமக்குள்ளே பயத்தை அவன் விதைக்கிறான். ಆದ್ದರಿಂದಲೇ ಅವನು ಭಯವನ್ನು ನಮ್ಮೊಳಗೆ ಬಿತ್ತುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த பிரச்சனை தீராது. ಈ ಸಮಸ್ಯೆ ಬಗೆಹರಿಯಲ್ಲ. இந்த வியாதி மாறாது. ಈ ವ್ಯಾಧಿ ಬದಲಾಗೋದಿಲ್ಲ. இந்த தேவை சந்திக்கப்படாது. ಈ ಅಗತ್ಯವು ಸಂಧಿಸಲ್ಪಡೋದಿಲ್ಲ. உன் வாழ்க்கை முடிந்து போனது. ನಿನ್ನ ಜೀವಿತ ಮುಗಿದೋಯ್ತು. இந்த பிசாசு பொய்யானதை நம்ப பண்ணுகிறான். ಎಂಬುದಾಗಿ ಸೈತಾನನು ಸುಳ್ಳಾದದನ್ನು ನಂಬುವಂತೆ உங்கள் ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. அருகில் இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿರುವಂತ ಯೇಸುವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿರಿ. அவரால் சுகமாக்க முடியாத வியாதி என்ன இருக்கிறது? ಆತನಿಂದ ಸುಖಪಡಿಸದೇ ಇರುವಂತ ವ್ಯಾಧಿಯು ಯಾವುದಿದೆ? அவரால் மாற்ற முடியாத பிரச்சனை என்ன இருக்கிறது? ಆತನಿಂದ ಬದಲಾಯಿಸಕ್ಕಾಗದೇ ಇರುವಂತ ಸಮಸ್ಯೆಯು ಯಾವುದಿದೆ? அவரால் சந்திக்க முடியாத தேவைகள் என்ன இருக்கிறது? ಆತನಿಂದ ಸಂಧಿಸಲಾಗದೇ ಇರುವಂತ ಅಗತ್ಯವು ಯಾವುದಿದೆ? சாத்தான் சொல்லுகிற பொய்யை நம்பாதிருங்க. ಸೈತಾನನು ನುಡಿಯುವಂತ ಸುಳ್ಳನ್ನು ನಂಬದೇ ಇರಿ. இயேசுவின் மீது உங்களுடைய கண்கள் இருக்கட்டும். ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಇರಲಿ. அவர் என்ன சொல்லுகிறார்? ಆತನು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ? பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, விசுவாசம் உள்ளவனாயிரு, ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿರು, விசுவாசம் உள்ளவளாயிரு. ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವಳಾಗಿರು. மார்க் 5ஆம் அதிகாரம் ಮಾರ್ಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 36வது வசனத்தை பாருங்க. 36ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. யவீரு என்கிற ஒரு மனிதன், ಯಾಯಿರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತ அவனுடைய ಮನುಷ್ಯ, ஒரே மகள் வியாதிப்பட்டு மரண படுக்கையிலாகி ಅವಳ ಒಬ್ಬನೇ ಮಗಳು ವ್ಯಾಧಿ ಪೀಡಿತಳಾಗಿ ಮರಣ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿದ್ದಾಳೆ. மருத்துவம் கைவிட்டு விட்டது. ವೈದ್ಯವು ಕೈ ಬಿಟ್ಟಿತು. இனி பிழைப்பது கடினம். ಇನ್ ಮುಂದೆ ಬದುಕುವುದು ಕಠಿಣ. எல்லாம் முடிந்து விட்டது. ಎಲ್ಲಾ ಮುಗಿದೋಯಿತು. அப்பொழுது இயேசுவை தேடி ஓடுகிறான். ಆಗ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಿ ಓಡುತ್ತಾನೆ. அவர் அற்புதம் செய்கிறவர். ಆತನು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವಾತನು. இந்த வியாதியை குணமாக்க முடியும். ಯಾವ ವ್ಯಾಧಿಯನ್ನು ಗುಣಪಡಿಸಲು அதை ಸಾಧ್ಯ அவன் அறிந்திருந்தான். ಅದನ್ನು ಆತನು ತಿಳಿದಿದ್ದನು. இயேசுவின் பாதத்திலே போய் விழுந்தான். ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿದ್ದ. இயேசுவே, நீர் வந்து கை வைத்தால் போதும். ಯೇಸುವೆ, ನೀನ್ ಬಂದು ಕೈ ಇಟ್ಟರೆ ಸಾಕು. என் மகள் பிழைத்துக் கொள்ளுவாள். ನನ್ನ ಮಗಳು ಬದುಕಿಕೊಳ್ಳುವಳು. இயேசுவுடைய விசுவாசத்தை கண்டார். ಯೇಸು ಅವನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಂಡ. நான் வருகிறேன் என்று புறப்பட்டு ನಾನು போனான். ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೊರಟು ಹೋದ. வேக வேகமாய் அழைத்து கொண்டு போகிறான். ಬೇಗ ಬೇಗನೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. இயேசு போகும் வரைக்கும் அவள் உயிரோடு இருக்க வேண்டும். ಯೇಸು ಹೋಗುವ ತನಕ ಅವಳು ಜೀವಂತವಾಗಿರ್ಬೇಕಲ್ಲವೇ? மரித்து விட்டால் என்ன செய்ய முடியும்? ಸತ್ತೋದ್ರೆ ಏನ್ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? உயிரோடு இருந்தால் தானே குணமாக்க முடியும். ಜೀವಂತವಾಗಿದ್ದರೆ ತಾನೇ ಗುಣಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. இயேசுவை வேகமாய் அழைத்து போகிறான். ಯೇಸುವನ್ನು ಬೇಗನೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. அவன் பயந்தபடி போகிற வழியிலே அவனுடைய மகள் மரித்து விட்டாள். ಅವನು ಹೆದರಿಕೊಂಡ ಹಾಗೆ ಹೋಗುವಂತ ದಾರಿಯಲ್ಲೇ ಅವನ ಮಗಳು ಸತ್ತೋದಳು. வீட்டிலிருந்து செய்தி வருகிறது. ಮನೆಯೊಳಗಿಂದ ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ, உன்னுடைய மகள் மரித்து விட்டாள். ನಿನ್ನ ಮಗಳು ಸತ್ತೋದಳು. இனி இயேசு வந்து என்ன செய்ய ಇನ್ முடியும்? ಮುಂದೆ ಯೇಸು ಬಂದು ಏನ್ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? இனி அடக்கம் தான் செய்ய ಇನ್ வேண்டும். ಮುಂದೆ ಅಡಕ್ಕನೆ ಮಾಡಬೇಕು. இனி போதகரை வருத்தப்படுத்தாதே ಇನ್ ಮುಂದೆ ಬೋಧಕರನ್ನು ತೊಂದರೆ ಪಡಿಸಬೇಡ್ರಿ என்ற செய்தி சொல்லப்பட்டது. ಎಂಬುದಾಗಿ ಸುದ್ದಿ ಹೇಳಲಾಯಿತು.
ಆಯ್ತು. யவீருடைய உள்ளம் நொறுங்கி போனது. ಯಯೀರನ ಹೃದಯವು ಚೂರು ஐயோ ಚೂರಾಯಿತು. நான் இயேசுவை நம்பி வந்தேன். ಅಯ್ಯೋ ನಾನು ಯೇಸುವನ್ನು ನಂಬಿ ಬಂದೆನಲ್ಲವೇ. ஒரு அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்த்தேன். ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡಿದನಲ್ಲವೇ. சீக்கிரமாய் வர வேண்டும் என்று அழைத்து வந்தேன். ಬಹುಬೇಗನೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕರಕೊಂಡು ಬಂದೆನಲ್ಲವೇ. அவர் பிந்தினபடியினால் ಅವರು ತಡ ಮಾಡಿರುವುದರಿಂದ எல்லாம் முடிந்து போயிற்று. ಎಲ್ಲಾ ಮುಗಿದೋಯಿತು என் இருதயம் நொறுங்கி போனது. ಎಂಬುದಾಗಿ ಹೃದಯವು ಮುರಿದೋಯಿತು. கண்களிலே கண்ணீர் வடிந்திருக்கும். ಅವನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬಂದಿರಬಹುದು. இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ಅವನನ್ನು ನೋಡಿ ಅನ್ನುತ್ತಾನೆ, யவீருவே பயப்படாதே. ಯಾಯೀರನೇ ಭಯಪಡಬೇಡ. நீ பயப்படாதே. ನೀನು ಭಯಪಡಬೇಡ. விசுவாசமுள்ளவனாயிரு. ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿರು. விசுவாசத்தை விட்டு விடாதே. ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. இல்லை மகள் மரித்து விட்டாளே. ಇಲ್ಲ ಮಗಳು ಸತ್ತೋದಲಲ್ಲವೇ. மரித்து விட்டால் என்ன? ಸತ್ತೋದರೆ ಏನು? மரித்த சரீரத்துக்குள்ளே ஜீவனை கொடுக்கிற வல்லமை எனக்கு உண்டு. ಸತ್ತೋದರು ಸತ್ತ ಶರೀರದಲ್ಲಿ ಜೀವವನ್ನು ಕೊಡುವಂತ ಶಕ್ತಿ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲುಂಟು. நீ அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. ನೀನು ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. சூழ்நிலைகளை பார்க்காதே. ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನೋಡಬೇಡ. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ಇಂದು ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. உங்களை பார்த்து சொல்லுகிறார். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. இனி யாரும் இந்த வியாதியை குணமாக்க ಇನ್ನು முடியாது. ಮುಂದೆ ಯಾರು ವ್ಯಾಧಿಯನ್ನು இனி ಗುಣಪಡಿಸಲು யாரும் இந்த ಆಗುವುದಿಲ್ಲ. பிரச்சனையை மாற்ற ಇನ್ನು முடியாது. ಮುಂದೆ ಯಾರು ಈ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸಲು இனி ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யாரும் எனக்கு உதவி செய்ய ಇನ್ನು முடியாது. ಮುಂದೆ ಯಾರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು எல்லாம் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. முடிந்து விட்டது ಎಲ್ಲಾ ಮುಗಿದೋಯಿತು என்று எண்ணுகிறீர்களா? ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? சாத்தான் உங்களுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறார். ಸೈತಾನ್ ನಿಮ್ಮೊಳಗೆ ಭಯವನ್ನು ತರ್ತಿದ್ದಾನೆ. அவிசுவாசத்தை கொண்டு வருகிறார். ಅಪನಂಬಿಕೆಯನ್ನು ತರ್ತಿದ್ದಾನೆ. இனி முடிந்தது. ಇನ್ನು ಮುಗಿಯಿತು. இனி அவ்வளவுதான். ಇನ್ ಮುಂದೆ ಅಷ್ಟೇ. வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை. ನೀನು ಬದುಕಿ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. இனி உன்னால் வாழ முடியாது. ಇನ್ ಮುಂದೆ ಬದುಕಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சாத்தான் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ಸೈತಾನನು ಅಪನಂಬಿಕೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. உங்களை பயப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். ನಿಮ್ಮನ್ನು ಭಯಪಡಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ದೇವರಾದಂತ ಯೇಸು ಅನ್ನುತ್ತಿದ್ದಾನೆ, இந்த சூழ்நிலையிலும் என்னை விசுவாசி. ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ನನ್ನನ್ನು ನಂಬು. இந்த சூழ்நிலையிலும் நீ விசுவாசி. ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಕೂಡ ನನ್ನನ್ನು ನಂಬು. அப்பொழுது நீ அற்புதத்தை காண்பாய். ಆಗ ನೀನು ಅದ್ಭುತವನ್ನು ಕಾಣುವಿ. பிசாசு நமக்குள்ளே சந்தேகத்தை கொண்டு வந்து பயத்தை திணிக்கிறான். ಸೈತಾನು ನಮ್ಮಲ್ಲಿ ಸಂದೇಹವನ್ನು ಕೊಂಡು ಬಂದು ಭಯವನ್ನು ಹೆಚ್ಚುಪಡಿಸ್ತಾನೆ. இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே. ಯೇಸು ಅನ್ನುತ್ತಿದ್ದಾನೆ, ಭಯಪಡಬೇಡ. பயப்படாதே. ಭಯಪಡಬೇಡ. இயேசு அந்த வீட்டுக்கு போனா, ಯೇಸು ಆ ಮನೆಗೆ ಹೋದ. வீட்டுல உள்ள எல்லாரும் பாக்குறாங்க. ಮನೆಯೊಳಗಿದ್ದ ಎಲ್ಲರೂ ನೋಡ್ತಾರೆ. இனிமே என்ன செய்ய முடியும்? ಇನ್ ಮುಂದೆ ಏನ್ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? இயேசு பிந்திதான வந்திருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಲ್ಪ ತಡವಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ. பிள்ளை மரித்து விட்டார். ಮಗಳು ಸತ್ತೋದ್ಲು. இயேசு உள்ளே போனார். ಯೇಸು ಒಳಗೆ ಹೋದ. கரம் நீட்டி பிள்ளையை தொட்டார். ಕೈ ನೀಡಿ ಮಗುವನ್ನು ಮುಟ್ಟಿದ. சிறுபெண்ணை எழுந்திரு என்றார். ಅಮ್ಮನಿ ಎದ್ದೇಳಿ ಎಂಬುದಾಗಂದ. உயிர் பெற்று எழும்பி விட்டார். ಜೀವ ಹೊಂದಿ ಎದ್ದಳು. உயிர் பெற்று எழும்பி விட்டார். ಜೀವದಿಂದ ಅವಳು ಎದ್ದಳು. அவருக்கு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை வித்தியாசம் இல்லை. ಆತನಿಗೆ ಚಿಕ್ಕ ಸಮಸ್ಯೆ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಎಂಬ ವ್ಯತ್ಯಾಸವೇ ಇಲ್ಲ. சின்ன தேவை பெரிய தேவை இயேசுவுக்கு பிரச்சனை இல்லை. ಚಿಕ್ಕ ಅಗತ್ಯ ದೊಡ್ಡ ಅಗತ್ಯ ಯೇಸುವಿಗೆ ವ್ಯತ್ಯಾಸನೇ ಇಲ್ಲ. கேன்சர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் இயேசுவுக்கு பிரச்சனை கிடையாது. ಕ್ಯಾನ್ಸರ್ ಅಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಸ್ಟೇಜ್ ಫೋರ್ತ್ ಸ್ಟೇಜ್ ಎಂಬ ವ್ಯತ್ಯಾಸವೇ ಯೇಸುವಿಗಿಲ್ಲ. மருத்துவத்துக்கு தான் பிரச்சனை. ವೈದ್ಯಕ್ಕೆ ಅದು ಸಮಸ್ಯೆ. ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர். 4ನೇ ಹಂತ ಕ್ಯಾನ್ಸರ್. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. ಇನ್ ಮುಂದೆ ಏನ್ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் இயேசுவால் முடியும். ಆದ್ರೆ ಯೇಸುವಿನಿಂದ ಸಾಧ್ಯ. ಫೋರ್ತ್ ಸ್ಟೇಜ್ ಫಿಫ್ತ್ ಸ್ಟೇಜ್ 10th ಸ್ಟೇಜ್ ಕಮ್. 4ನೇ ಹಂತನೋ 5ನೇ ಹಂತನೋ 10ನೇ ಹಂತನೋ ನೀನು ಬಾ, நான் உன்னை குணமாக்க முடியும். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಗುಣಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. ஒரு தம்பி ஒரு தாயார் கொண்டு வந்து நிறுத்தினார். ನಿನ್ನೆ ಒಂದು ತಮ್ಮನನ್ನು ಒಂದು ತಾಯಿ ಬಂದು ನಿಲ್ಲಿಸಿದರು. ಫೋರ್ತ್ ಸ್ಟೇಜ್ ಕ್ಯಾನ್ಸರ್. 4ನೇ ಹಂತದ ಕ್ಯಾನ್ಸರ್. ಡಾಕ್ಟರ್ சொல்லிட்டாங்க பிழைக்க வழி இல்லை. ವೈದ್ಯರು ಹೇಳ್ಬಿಟ್ರು ಬದುಕಲು ಸಾಧ್ಯತೆ ಇಲ್ಲ. ಅದು ಫೋರ್ತ್ ಸ್ಟೇಜ್ ಆಗಿಬಿಟ್ಟது. ಅದು 4ನೇ ಹಂತಕ್ಕೆ ಹೋಗಿದೆ. ಇನ್ನು ಮರುತ್ವத்தால் ஒண்ணும் செய்ய முடியாது. ಇನ್ನು ಮುಂದೆ ವೈದ್ಯಕೀಯವಾಗಿ ಏನ್ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಯೇಸುவை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்தார். ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ಯೇಸುவுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். ಯೇಸು ಅವರ ಕಣ್ಣೀರಿಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟ. ಮಗனை ತೊಟ್ಟ. ಆ ಮಗನನ್ನು ಮುಟ್ಟಿದ. ಸುಖಂ ಕೊಟ್ಟ. ಸುಖವನ್ನು ಕೊಟ್ಟ. ಡಾಕ್ಟರ್ இடத்திலே கொண்டு போனா ವೈದ್ಯರ ಬಳಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಕ್ಯಾನ್ಸರ್க்குரிய அறிகுறியே இல்லை. ಕ್ಯಾನ್ಸರ್ ಉಂಟಾದಂತ ಗುರುತುಗಳೇ ಇಲ್ಲ. என்ன ஆயிற்று? ಏನಾಯಿತು? 4வது ஸ்டேஜ் வந்தவனுக்கு என்ன ஆயிற்று? 4ನೇ ಹಂತಕ್ಕೆ ಬಂದವನಿಗೆ ಏನಾಯಿತು? ಯೇಸು தொட்டார், வியாதி மறைந்தது. ಯೇಸು
ಮುಟ್ಟಿದ ವ್ಯಾಧಿ ಕಣ್ಮರೆಯಾಯಿತು. உங்களுடைய வியாதி எத்தனை கொடிதாக இருந்தாலும் இயேசுவால் குணமாக்க ನಿಮ್ಮ முடியும். ವ್ಯಾಧಿ ಎಷ್ಟು ಕಠೋರವಾಗಿದ್ದರೂ ಯೇಸುವಿನಿಂದ ಗುಣಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இயேசு மாற்ற முடியும். ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡದಾಗಿದ್ದರೂ ಯೇಸುವಿನಿಂದ ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯ. சாத்தானுக்கு உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கணும். ಸೈತಾನನಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಭಯಪಡಿಸುತ್ತಲೇ அதுக்கு ಇರಬೇಕು. மனிதர்களை பயன்படுத்துவான். ಅದಕ್ಕೆ ಮನುಷ್ಯರನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ. நீங்க வேலை செய்யற இடத்துல, ನೀವು ಕೆಲಸ ಮಾಡೋ ಜಾಗದಲ್ಲಿ, வசிக்கிற இடத்துல, ವಾಸ ಮಾಡುವ ಜಾಗದಲ್ಲಿ, நீங்க வாழ்கிற சூழ்நிலை, ನೀವು ಬದುಕುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ இனிமே அவ்வளவுதான், ஒண்ணு தேராது. ಇನ್ ಮುಂದೆ ಅಷ್ಟೇ ಏನು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. இனி உன் குடும்பம் முடிந்தது. ಇನ್ನು ನಿನ್ ಮುಂದೆ ಕುಟುಂಬ ಮುಗಿದೋಯ್ತು. இனி அவ்வளவுதான். ಇನ್ ಮುಂದೆ ಅಷ್ಟೇ. உங்க மேல பொறாமை கொண்ட மக்கள் வரை எழும்புவார்கள். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡುವಂತ ಜನರು ಎದ್ದೇಳ್ತಾರೆ. உங்களை முடக்கி விட சாத்தான் அவர்களை பயன்படுத்துவான். ನಿಮ್ಮನ್ನು ಅಡಗಿಸಿ ಬಿಡಲು ಸೈತಾನನು ಅವರನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ. உங்களை நேசிக்கிற மாதிரி வருவாங்க. ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಹಾಗೆ ಬರ್ತಾರೆ. உங்களுக்கு ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி பேசுவாங்க. ನಿಮಗಾಗಿ ಬಹಳ ಕನಿಕರ ತೋರಿಸುವಂತೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. உங்களுக்குள்ள தவறான பயத்தை உண்டாக்கிட்டு போயிருவாங்க. ನಿಮ್ಮೊಳಗೆ ತಪ್ಪಾದ ಭಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೊರಟೋಗ್ತಾರೆ. சாத்தான் தான் அவளை கொண்டு வந்தான். ಸೈತಾನನೇ ಅವರನ್ನು ಕರ್ಕೊಂಡು உங்களை ಬಂದ. எப்படியாவது பயப்படுத்தணும். ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಹೆದರಿಸಬೇಕು. உங்களை பயத்துக்குள்ளே வச்சிருக்கணும். ನಿಮ್ಮನ್ನು ಭಯದಲ್ಲಿಯೇ ಇಡಬೇಕು. அதான் சாத்தானுடைய திட்டம். ಅದೇ ಸೈತಾನನ ಉದ್ದೇಶ. அதற்கு பொல்லாத மனிதர்களை பயன்படுத்துவான். ಅದಕ್ಕೆ ದುಷ್ಟ ಮನುಷ್ಯರನ್ನು ಉಪಯೋಗಿಸುವ, அதிகாரங்களை பயன்படுத்துவான். ಅಧಿಕಾರಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುವ. நீங்க வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரிகளை ನೀವು பயன்படுத்துவான். ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಮೇಲ್ ಅಧಿಕಾರಿಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುವ. மனிதர்களை குறித்து பயப்படாதிரு. ಮನುಷ್ಯರ ಬಗ್ಗೆ ನೀವು ಭಯಪಡಬೇಡಿ. இயேசு சொல்லி இருக்கிறார், மனிதர்களை குறித்து பயப்படாதிரு. ಯೇಸು ಹೇಳಿದ್ದಾನೆ, ಮನುಷ್ಯರ ಬಗ್ಗೆ ನೀವು ಭಯಪಡಬೇಡಿ. சரீரத்தை மாத்திரம் கொல்ல அதிகாரமுள்ள மனிதனை குறித்து பயப்படாதிரு. ಶರೀರನ್ನು ಮಾತ್ರ ಕೊಂದು ಹಾಕುವಂತ ಅಧಿಕಾರವುಳ್ಳ ಮನುಷ್ಯನ ನೋಡಿ ನೀವು ಭಯಪಡಬೇಡ್ರಿ. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ದೇವರು ನನ್ನ ಪಕ್ಷದಲ್ಲಿದ್ದಾನೆ, நான் பயப்படேன். ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுங்க. ಮನುಷ್ಯನು ನನಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ. எந்த சூழ்நிலையும் இயேசு மாற்ற முடியும். ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಯೇಸು ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯ. இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்வார். ಪ್ರಕೃತಿಗೆ ಮಿಗಿಲಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ. நான் சிங்கப்பூர் போயிருந்த போது ನಾನು ಸಿಂಗಪೂರ್ಗೆ ಹೋಗಿದ್ದಾಗ ஒரு குடும்பத்தை சந்திக்க நேர்ந்தது. ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಸಂಧಿಸಲಾಯಿತು. அந்த குடும்பத்துல அந்த சகோதரன் சகோதரி குடும்பமாய் இருந்தவங்களுக்கு 2 பிள்ளைகள். ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ 2 ಮಕ್ಕಳಿದ್ದರು. கணவன் மனைவிக்கு பிரச்சனை, ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಸಮಸ್ಯೆ, ரொம்ப சண்டை, ಬಹಳ ಜಗಳ, அதனால பெரிய பிரச்சனை. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ. நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போனாரு. ಅದು ನ್ಯಾಯಾಲಯದ ತನಕ ಅವರ ವ್ಯಾಜ್ಯ இனி ಹೋಯಿತು. சேர்ந்து வாழ முடியாது. ಇನ್ಮುಂದೆ ಸೇರಿ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதனால நீதிமன்றமே அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்து விட்டார். ಆದ್ದರಿಂದ ನ್ಯಾಯಾಲಯವೇ ಅವರಿಗೆ ವಿವಾಹ ವಿಚ್ಛೇದನವನ್ನು ಕೊಟ್ಟಿತು. விவாகரத்து. ವಿವಾಹ ವಿಚ್ಛೇದನ. கணவர் தனியாய் போய்விட்டார். ಗಂಡ ಬೇರ್ಪಡೆಯಾಗಿ இந்த ಹೋದ. சகோதரி தன் 2 பிள்ளைகளோட வேலை செய்து வளர்க்க ஆரம்பித்தார். ಈ ಸಹೋದರಿ ತನ್ನ 2 ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿ ಬೆಳೆಸಲು ಆರಂಭಿಸಿದರು. இவர்கள் கிறிஸ்தவர் அல்லாத சகோதரி. ಇವರು ಕ್ರೈಸ್ತರಲ್ಲದಿರುವಂತ ಸಹೋದರಿ. உள்ளத்தில் சமாதானமே இல்லை. ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವೇ ಇಲ್ಲ. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲದ ಬಗ್ಗೆ ಭಯ, தனியாக எப்படி வாழ்வது, ಒಂಟಿಯಾಗಿ ಹೇಗೆ ಜೀವಿಸುವುದು, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಗೆ ಬೆಳೆಸೋದು, பல பயப்படுகிற சூழ்நிலை, ಹಲವಾರು ಭಯಪಡಿಸುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ. அழுது கொண்டே இருப்பார். ಅಳುತ್ತಲೇ ಇರ್ತಿದ್ರು. அப்போ ஒரு சகோதரி சொன்னார், ಆಗ ಒಂದು ಸಹೋದರಿ ಅಂದರು, ஏன் இப்படி கஷ்டப்படுகிறார்? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯ ಕಷ್ಟಪಡ್ತಿದ್ದೀರಿ? இங்க ஒரு தாயார் ஜெபம் பண்ணுவாங்க. ಇಲ್ಲಿ ಒಂದು ತಾಯಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. அவங்க வீட்டுல ஜெப கூட்டம் என்று ஒண்ணு நடக்கும். ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನಾ ಕೂಟ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ನಡೆಯುತ್ತೆ. போனா உனக்காக பிரார்த்தனை பண்ணுவார்கள். ನೀನು ಹೋದರೆ ನಿನಗೋಸ್ಕರ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. அந்த சகோதரி இயேசுவை அறியாத சகோதரி அந்த வீட்டை தேடி போனார். ಆ ಸಹೋದರಿ ಯೇಸುವನ್ನು ತಿಳಿಯದಿರುವಂತ ಸಹೋದರಿ ಆ ಮನೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋದ್ರು. அந்த கிறிஸ்தவ சகோதரி அன்போடு ஏற்றுக்கொண்டார். ಆ ಕ್ರೈಸ್ತ ಸಹೋದರಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡರು. அவருடைய பிரச்சனை கேட்டார். ಅವರ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಕೇಳಿದರು. நான் எப்படி வாழ போகிறேன்? ನಾನು ಹೇಗೆ ಜೀವಿಸ್ತೇನೆ? 2 பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறேன்? ನನ್ನ 2 ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಗೆ ಬೆಳೆಸ್ತೇನೆ? கண்ணீர் வடித்தார். ಕಣ್ಣೀರ್ ಸುರಿಸಿದರು. அவள் இயேசு பற்றி சொன்னார்கள். ಅವರು ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದರು. வாரம் அந்த வீட்டுல ஒரு ஜெப கூட்டம் நடக்கும். ಪ್ರತಿ ವಾರ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನಾ ಕೂಟ ನಡೆಯುತ್ತಿತ್ತು. ಅದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದರು. இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்டார். ಯೇಸು ಎಂತವನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார். ಯೇಸುವನ್ನು ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡರು. இளம் பிள்ளைகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ಅವರ ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡರು. பெரிய சந்தோஷம். ಈಗ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ, ஒரு நம்பிக்கை, ಒಂದು ನಂಬಿಕೆ, பயமெல்லாம் போய்விட்டு ಭಯ ಎಲ್ಲ
ಹೊರಟೋಯ್ತು. இப்போ ஒரு வேதனை வந்தது. ಈಗ ಒಂದು ವೇದನೆ ಬಂದಿದೆ. இந்த இயேசுவை முன்பே நான் அறிந்திருந்தால், ಈ ಯೇಸುವನ್ನು ಮುಂಚೆಯೇ ನಾನು ತಿಳಿದಿದ್ದರೆ என் கணவரோட சண்டை போட்டிருக்க மாட்டேன், ನನ್ನ ಗಂಡನೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಜಗಳವಾಡ್ತಿರ್ಲಿಲ್ವಲ್ಲ, நான் பிரிந்து வந்திருக்க மாட்டேன், ನಾನು ಬೇರೆಯಾಗಿ ಬರ್ತಾ ಇರ್ಲಿಲ್ವಲ್ಲ. ஐயோ இந்த ஆண்டவரையே எனக்கு முன்பாக தெரியாமல் போய்விட்டது, ಅಯ್ಯೋ ಈ ದೇವರ ಬಗ್ಗೆ ಯಾಕೆ ನನಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ತಿಳಿಯದೆ ಹೋಯಿತು. தெரிஞ்சிருந்தா குடும்பமே உடைஞ்சிருக்காது. ತಿಳಿದಿದ್ರೆ ನನ್ನ ಕುಟುಂಬವೇ ಒಡೆದು ಹೋಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ. அப்ப அந்த கிறிஸ்தவ சகோதரி சொன்னார், ಆಗ ಕ್ರೈಸ್ತ ಸಹೋದರಿ ಅಂದರು, இப்பவும் பிந்தி போகவில்லை, ಈಗ ಕೂಡ ತಡವಾಗಿ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. இயேசுவிடத்திலே ஜெபம் பண்ணு, ನೀನು ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸು. உடைந்த குடும்பத்தை அவர் ஒன்றாய் சேர்ப்பார். ಒಡೆದ ಕುಟುಂಬವನ್ನು ಆತನು ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿಸುವ. அவங்க சொன்னாங்க நீதிமன்றத்திலே டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க, ಅವರು ಹೇಳಿದ್ರು ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿಯೇ ವಿವಾಹ ವಿಚ್ಛೇದನ இனி அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, ಇನ್ ಮುಂದೆ ಅವರಿಗೂ ನಮಗೂ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. இப்ப அவர் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ಈಗ ಅವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர் என்ன வேலை செய்கிறார், ಅವ್ರು ಏನ್ ಕೆಲಸ வேறு ಮಾಡ್ತಾರೆ, திருமணம் செய்து கொண்டார், ಬೇರೆ ಮದ್ವೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರ, ஒன்றுமே எனக்கு தெரியாது. ಏನು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. சில வருடம் கழிந்து போய்விட்டது. ಕೆಲವು ವರ್ಷಗಳು ಹಾದು ಹೋದವು. இந்த சகோதரி சொன்னார்கள், ಈ ಸಹೋದರಿ ಅಂದರು, இயேசுவால் முடியாதது ஒன்றுமில்லை, ಯೇಸುವಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು நீ ಇಲ್ಲ. விசுவாசத்தோடு ஜெபித்தால் ನೀನು ನಂಬಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸು, இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். ಯೇಸು ನಿನಗೆ ಅದ್ಭುತವನ್ನು அது ಮಾಡ. அவங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு ಅದು வந்தது. ಅವರ ಒಳಗೆ ನಂಬಿಕೆಯನ್ನು இந்த ತಂದಿದ್ದು. சகோதரி ஜெபிக்க ಆ ஆரம்பித்தார், ಸಹೋದರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಆರಂಭಿಸಿದರು. இயேசுவே என் பாவங்களை மன்னி, ಯೇಸುವೇ ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು எனக்கு ಕ್ಷಮಿಸು. தெரியாததனால நான் சண்டை போட்டு கணவரை விட்டு பிரிந்து விட்டேன். ನನಗೆ ತಿಳಿಯದೇ ಇರುವುದರಿಂದ ನನ್ನ ಗಂಡನೊಟ್ಟಿಗೆ ಜಗಳ ಮಾಡಿ ಬೇರ್ಪಡೆಯಾದೆ. இப்ப என் கணவர் வேண்டும், ಈಗ ನನ್ನ ಗಂಡ ನನಗ್ ಬೇಕು, என் பிள்ளைகளுக்கு தகப்பன் வேண்டும், ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ತಂದೆ ನನಗ್ ಬೇಕು. என் கணவர் எங்க இருக்கிறான்னே தெரியும், ನನ್ನ ಗಂಡ ಎಲ್ಲಿದ್ದಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் நானுமே விசுவாசிக்கிறேன். ಆದರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ. ஜெபிக்க ஆரம்பித்தார். ಪ್ರಾರ್ಥಿಸಲು அந்த ಆರಂಭಿಸಿದ. பிள்ளைகளையும் ஜெபிக்க ಆ வைத்தார். ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ சில ಮಾಡಿದ. மாதங்கள் கழிந்து ಕೆಲವು ತಿಂಗಳ ಹಾದು ಹೋಯ್ತು. ஒரு அற்புதம் நடந்தது. ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. அந்த கணவரே இவர்களை தேடி வந்தார். ಆ ಗಂಡನೇ ಇವರನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರು. சில வருடங்கள் கடந்து விட்டது. ಕೆಲವು ವರ್ಷಗಳಾಯಿತು. அவரே தேடி கண்டுபிடித்து வந்து விட்டார். ಅವರೇ ಹುಡುಕಿ ಕಂಡು ಹಿಡಿದು ಬಂದರು. எப்படி வந்தீர்கள்? ನೀವು ಹೇಗೆ ಬಂದ್ರಿ? அவர் சொன்னார், ಅವರಂದರು, நான் உன்னை விட்டு பிரிந்து போன விட்டேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರ್ಪಡೆಯಾಗಿ ಹೋದೆ. ஏதோ வேலை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தேன், ಏನೋ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾ ಜೀವಿಸ್ತಿದ್ದೆ. எனக்கு ஒரு நண்பர் இயேசுவை பற்றி சொன்னார், ನನಗೆ ಒಬ್ಬ ಗೆಳೆಯ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ. இயேசுவை பற்றி நான் அறிந்து கொண்டேன், ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡೆ. அவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், ಅವರಿಗೆ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟೆ. இயேசுவின் பிள்ளையாய் நான் மாறிவிட்டேன். ಯೇಸುವಿನ ಮಗನಾಗಿ ನಾನು ಬದಲಾದೆ. அப்பதான் என் தவறு எனக்கு தெரிந்தது. ಆಗಲೇ ನನ್ನ ತಪ್ಪು ನನಗೆ ತಿಳಿಯ ஐயோ, ಬಂದಿತು. என் மனைவி பிள்ளைகளை நான் அனாதை போல விட்டு விட்டேன். ಅಯ್ಯೋ, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ಅನಾಥರಾಗಿ ಬಿಟ್ಟು இயேசு என் பாவத்தை எனக்கு உணர்த்தினார். ಯೇಸು ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಮನವರಿಕೆ உன் ಆಗುವಂತೆ மனைவி விட்டு ಮಾಡಿದ. நீ வேதனைப்படுத்தி வந்து விட்டாய், ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ವೇದನೆ ಪಡಿಸಿ ಬಂದಿದ್ದಿ. உன் பிள்ளைகளை நீ கைவிட்டு விட்டாயே, ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಿ. நான் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு உங்களை தேட ஆரம்பித்தேன். ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಲು ಆರಂಭಿಸಿದೆ. இயேசுதான் உங்களை எங்களுக்கு காண்பித்தார். ಯೇಸುವೇ ನಿಮ್ಮನ್ನು ನನಗೆ ತೋರಿಸಿದ. இந்த சகோதரிக்கு ஆச்சரியம், ಆ ಸಹೋದರಿಗೆ ಆಶ್ಚರ್ಯ. என்னை சந்தித்த அதே இயேசு அவரை சந்தித்திருக்கிறார். ನನ್ನನ್ನು ಸಂಧಿಸಿದಂತ ಅದೇ ಯೇಸು ಅವರನ್ನು ಸಂಧಿಸಿದ. உடைந்த குடும்பத்தை ஒன்றாக இணைத்து விட்டார். ಒಡೆದು ಹೋದ ಕುಟುಂಬವನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸಿ ಸೇರಿಸಿಬಿಟ್ಟ. அவளை நான் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாய் நான் பார்த்தேன். ಈಗ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಕುಟುಂಬವಾಗಿ ನಾನು ಅವರನ್ನು ನೋಡಿದೆ. நீதிமன்றத்திலே அவர்கள் விவாகரத்தானவர்கள் என்று சட்டத்திலே பொறிக்கப்பட்டு விட்டார். ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ವಿವಾಹ ವಿಚ್ಛೇದನವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಯಮದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இனி அவர்கள் சேர்ந்து வாழ முடியாது. ಇನ್ ಮುಂದೆ ಅವರು ಸೇರಿ ಜೀವಿಸಲು ஆனால் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இயேசு அவர்களை சேர்ந்து வாழ வைத்திருக்கிறார். ಆದರೆ ಯೇಸು ಅವರನ್ನು ಸೇರಿ ಜೀವಿಸುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. அதுதான் இயேசுவின் வல்லமை. ಅದುವೇ ಯೇಸುವಿನ ಶಕ್ತಿ. எந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಲು உன் ಸಾಧ್ಯ. கணவருடைய உள்ளத்தை அவர் மாற்ற முடியும். ನಿನ್ನ ಗಂಡನ ಹೃದಯವನ್ನು ಆತನು ಬದಲಾಯಿಸಲು உன்னுடைய ಸಾಧ್ಯ. மனைவியினுடைய உள்ளத்தை அவர் மாற்ற முடியும். ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯ ಹೃದಯವನ್ನು ಆತನು ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯ. இடிந்து கிடக்கிறவன் வாழ்க்கையை அவர் திரும்ப கட்ட முடியும். ಮುರಿದು ಹೋಗಿರುವಂತ ಜೀವಿತವನ್ನು ಆತನು ಕಟ್ಟಲು ಸಾಧ್ಯ. அதற்கு யார் தடையாக இருந்தாலும் கர்த்தர் அவளை அப்புறப்படுத்துவார். ಅದಕ್ಕೆ ಯಾರೇ ತಡೆಯಾಗಿದ್ದರೂ ಕರ್ತನು ಅವರನ್ನು அது ದೂರಪಡಿಸುವ. பெற்றோராய் இருந்தாலும், ಅದು ಹೆತ್ತವರಾಗಿದ್ದರು, மாமனார் மாமியாராய் இருந்தாலும், ಮಾವನು ಅತ್ತೆಯಾಗಿದ್ದರು, யாராய் இருந்தாலும் கர்த்தர் அப்புறப்படுத்துவார். ಯಾರೇ ಆಗಿದ್ದರೂ ಕರ್ತನು ದೂರಪಡಿಸುವ. உன்னுடைய குடும்பத்தை அவர் கட்டி எழுப்புவார். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಆತನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವ. விசுவாசியுங்கள், ನಂಬಿರಿ, இயேசுவை விசுவாசியுங்கள். ಯೇಸುವನ್ನು ನಂಬಿರಿ. உலகம் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லும். ಲೋಕವು ಅಪನಂಬಿಕೆ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತದೆ. சாத்தான் அப்படித்தான் நம்மை அடிமைப்படுத்துவார். சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார் இல்ல?
நீங்க இன்னைக்கு அருமையான செய்தியை கேட்டீங்க. என்ன காரியத்தை நீங்க கேட்டீங்க? பயம். மனுஷனுடைய உள்ளத்திலே தோன்றுகிற பயம். அதுக்கான காரணங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டு வருகிறார். பாவத்தினால பயம் வரும், சந்தேகத்தினால பயம் வரும். ஆண்டவருடைய வல்லமை சந்தேகப்படும் போது, அவருடைய அன்பை சந்தேகப்படும் போது ஒரு பயம் உள்ளத்துல வந்துடும். சந்தேகப்படாதுங்க. ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். எதுக்கு அவரை சந்தேகப்படணும்? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். எனக்காக அவர் எதை செய்வார்? விசுவாசத்துல உறுதியாருங்க. இந்த சந்தேகம் பயத்தை கொண்டு வருகிறது. இந்த சந்தேகத்தினால் உண்டான பயம் உங்களை விட்டு விலகவும் இன்றைக்கு ஆண்டவர் பெரிய விசுவாச தைரியத்தை உங்களுக்கு தரவும் நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபத்திலேயே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். நாம் ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, சந்தேகத்தினால் பாதிக்கப்பட்டு விசுவாசிக்க முடியாதபடி திணறி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த பயம் மாறும்படி, அந்த சந்தேகத்திலிருந்து அவளுக்கு விடுதலை தாரும். கர்த்தருடைய வல்லமையின் மேல, அன்பின் மேல, உங்களுடைய பராக்கிரத்தின் மேல எந்த சந்தேகமும் காணப்படாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சந்தேகத்தின் ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். வேத வசனத்தை பிள்ளைகள் இரவும் பகலும் வாசிக்கவும், விசுவாசத்திலே பலன் கொண்டவர்களாய் நிற்கவும் நீர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது பலப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சந்தேகம் உள்ளத்தை விட்டு விலகுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, சந்தேகத்தின் நிமித்தம் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இழந்து பயத்திலும் வேதனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மகளை பாரும், இந்த மகனை பாரும். உம்முடைய வல்லமையினால் அவளை தொடும். இன்றைக்கு அவளுக்கு விடுதலை உண்டாகட்டும். பயங்கள் முற்றிலும் விலகட்டும். அவிசுவாசங்கள் முற்றிலும் விலகட்டும். ஒரு தைரியமும் மகிழ்ச்சியும் உள்ளத்தில் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். அவங்க ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதங்களை செய்யும். காரியங்களை வாய்க்க பண்ணும். வழி இல்லாத இடத்துல வழி திறக்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணும். ஒரு அற்புதத்தை இன்றைக்கு இந்த பிள்ளைகள் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.